பிஓபி ப்ளோ அவுட் ப்ரிவென்டர் அப்படின்னா என்ன, அதோட யூஸ், அதோட பர்பஸ், அதில் என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஓபியோட மெயின் காம்பனண்ட்ஸ்: ஆனுலர் ப்ரிவென்டர், ரேம்ப் ப்ரிவென்டர், சோக் லைன், கில் லைன், சோக் மேனிஃபோல்ட், அக்குமுலேட்டர் யூனிட். இதில் ரேம்ப் ப்ரிவென்டர் 4 டைப் ஆஃப் ரேம்ப் இதில் யூஸ் ஆகுது: பைப் ரேம்ப், பிளைண்ட் ரேம்ப், ஷியர் ரேம்ப், வேரியபிள் போர் ரேம்ப். ஆனுலர் ப்ரிவென்டர், இந்த ஆனுலர் ப்ரிவென்டர் வந்து பிஓபியோட டாப்பில் இருக்கிறது தான் இந்த ஆனுலர் ப்ரிவென்டர். இது என்ன வேலை பண்ணுது அப்படின்னாக்கி, ப்ளோ அவுட் ஆகும்போது ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறது இந்த ஆனுலர் ப்ரிவென்டர் தான். இந்த ஆனுலர் ப்ரிவென்டர் வந்து எல்லா சைஸ் பைப்பையும் ஹோல்டு பண்ணும். சின்ன சைஸ் பைப்பையும் ஹோல்டு பண்ணும், பெரிய சைஸ் பைப்பையும் ஹோல்டு பண்ணும். இது வந்து ஒரு ரப்பர் பேக்கிங் எலிமெண்ட் இதுக்குள்ளே இருக்கும். அது மூலமாக தான் இது ட்ரில் பைப் இல்லைனாக்கி ட்ரில் காலர், ஹெவி வெயிட் ட்ரில் பைப், எந்த விதமான சைஸ், எந்த விதமான பைப்பாக இருந்தாலும் இதால் ஹோல்டு பண்ண முடியும். ஆனால் இதை யூஸ் பண்ணி ஹோல்டு பண்ணும்போது இந்த ஆனுலர் ப்ரிவென்டருக்குள்ளே பாக்ஸ் அண்ட் பின் எண்ட் ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். வெறும் பைப்பை மட்டும் இது ஹோல்டு பண்ணும். இந்த ஆனுலர் ப்ரிவென்டர் தான் ஃபஸ்ட்டு கிக் வரும்போது க்ளோஸ் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரிவென்டர். ரேம்ப் ப்ரிவென்டர், ரேம்ப் ப்ரிவென்டர் 4 டைப் இருக்குது: பைப் ரேம்ப், பிளைண்ட் ரேம்ப், ஷியர் ரேம்ப், வேரியபிள் போர் ரேம்ப். இதில் பைப் ரேம்ப் வந்து ஒவ்வொரு டயாமீட்டர் உள்ள ட்ரில் பைப், ட்ரில் காலருக்கும் ஏற்ற மாதிரி பைப் ரேம்ப் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரே ஒரு சைஸ் உள்ளதை மட்டும்தான் ஹோல்டு பண்ணும், வேரியபிள் சைஸை ஹோல்டு பண்ணாது. ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ரில் காலர், ட்ரில் பைப் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பைப் ரேமோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் பிஓபி ஓப்பன் பண்ணி. பிளைண்ட் ரேம், இந்த பிளைண்ட் ரேம் வந்து பெல்லுக்குள்ளே ட்ரில் பைப் இல்லாத டைமில் மட்டும் தான் இந்த பிளைண்ட் ரேமால் க்ளோஸ் பண்ண முடியும். ட்ரில் பைப் இருந்துச்சுன்னா இதால் க்ளோஸ் பண்ண முடியாது. பைப் ரேம் ட்ரில் பைப்போடு சேர்த்து பெல்லை க்ளோஸ் பண்ணக்கூடியது பைப் ரேம். ட்ரில் பைப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணக்கூடியது இந்த பிளைண்ட் ரேம். ஷியர் ரேம், ஷியர் ரேம் வந்து நமக்கு கிக் வருது, ப்ளோ அவுட்டாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம கடைசி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷியர் ரேம். இதில் வந்து ஷார்ப்பான பிளேடு இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம ட்ரில் பைப்பையோ ட்ரில் காலரையோ கட் பண்ணி பெல்லை பிளைண்டு மாதிரி சீல் பண்ணுறது தான் இந்த ஷியர் ரேம். இது வந்து 2 வேலையை பண்ணுது: பைப்பை கட் பண்ணுது, ரெண்டாவது பெல்லை சீல் பண்ணுது. வேரியபிள் போர் ரேம், இந்த வேரியபிள் போர் ரேம் வந்து ஒரே ரேம் ஆனால் டிஃப்ரெண்ட் சைஸ் பைப்ஸை ஹோல்டு பண்ணும். அதாவது எல்லா சைஸ் பைப்பையும் ஹோல்டு பண்ணாது. இப்போ 20, 22, 24, 26 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரேம் ஃபிக்ஸ் பண்ணாக்கி அது இந்த 4 to 5 டயாமீட்டர் உள்ள பைப்புகளை ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுதான் வேரியபிள் போர் ரேம். சோக் லைன், இந்த சோக் லைன் வந்து நமக்கு கிக் வரும்போது ஆனுலர் ப்ரிவென்டர் க்ளோஸ் ஆகிருக்கும், பைப் ரேம்ப் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த டைமில் நம்ம பெல் கில் பண்ணுறதுக்காக மட்டை சர்க்குலேட் பண்ணுவோம். அந்த மட்டு வந்து இந்த சோக் லைன் மூலமாக தான் பிஏபி விட்டு வெளியே வரும். வழக்கமாக நம்ம ட்ரில்லிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆனுலர் ப்ரிவென்டருக்கு மேலே இருக்க பெல் நிப்பிள் வழியாக தான் நமக்கு மட் சர்க்குலேஷன் நடந்துகிட்ருக்கும். ஆனால் ஆனுலர் ப்ரிவென்டர் க்ளோஸ் ஆகிருக்கு, பைப் ரேம் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த டைமில் நம்ம இந்த சோக் லைன் மூலமாக தான் சர்க்குலேட் பண்ண முடியும். கில் லைன், இந்த கில் லைன் வந்து நமக்கு பிஓபியோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கில் லைனோட இன்லெட் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கி ஆனுலஸில் இருக்கும். சோக் லைன் வந்து ஆனுலஸில் இருந்து வெளியே வரக்கூடிய மட்டு எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்கு சோக் லைன் யூஸ் பண்ணுது. அதே ஆனுலஸ்குள்ளே புல் ஹெட்டிங் பண்ணுறதுக்காக இந்த கில் லைன் யூஸ் பண்ணுவோம் நம்ம. சோக் மேனிஃபோல்டு, இந்த சோக் மேனிஃபோல்டு ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம சோக் லைனில் இருந்து அவுட்புட் வரக்கூடிய மட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு, ரெண்டாவது கேஸ் கட் மட் வந்துச்சுன்னா கேஸை ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி ஷேல் ஷேக்கர், டீசல்டர் எல்லாம் வழியாக ரொட்டேட் பண்ணி வரும்போது திரும்பியும் அதே மட்டை நம்ம பெல்கில்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோக் மேனிஃபோல்டு தான் இந்த பிஓபியோட மெயின் கண்ட்ரோலர் வால்வ். இது வந்து நமக்கு
சர்க்குலேஷன் டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெல்லோட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சோக் மேனிஃபோல்டு தான். அக்குமுலேட்டர் யூனிட். இந்த அக்குமுலேட்டர் யூனிட் வந்து பிஓபியோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கி இந்த அக்குமுலேட்டர் யூனிட்டில் நைட்ரஜன் பாட்டில்ஸ் இருக்கும், எப்போவுமே ஹை ப்ரெஷரில் இருக்கும். இதுதான் நமக்கு ரேமை க்ளோஸ் பண்ணதுக்கு ஹைட்ராலிக் ஆயிலை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு புஷ் பண்ணி ஹோஸ் வழியாக நமக்கு பிஓபிக்கு சென்ட் பண்ணுது. இதனால தான் ரேம் சடனாக க்ளோஸ் ஆகுது. ஹவ் பிஓபி ஒர்க்ஸ். இப்போ பிஓபி எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிக் வருதா, இது கிக்கு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாக்கி பிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது, இல்லைனா பம்ப் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறமும் மட் அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சில இதை வச்சு நம்ம கிக் வருதா, டிடெக்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் கிக். ரெண்டாவது, பம்பை ஸ்டாப் பண்ணணும். சர்க்குலேட் பண்ணக்கூடிய பம்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு கில்மட் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். மூணாவது, க்ளோஸ் ஆனுலர் ப்ரிவெண்டர் ஃபஸ்ட். ஏன்னா ஆனுலர் ப்ரிவெண்டர் வந்து 5000 PSI வரை வேலை செய்யும். அதனால் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறது ஆனுலர் ப்ரிவெண்டர் தான். அதுக்கப்புறமா ஷட்-இன் ப்ரெஷரை கன்ஃபார்ம் பண்ணணும். உண்மையிலே கிக் டிடெக்ட் ஆகுதா, எந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட், நம்ம பெல் நிப்பிளில் இருக்க லைனை ரிமூவ் பண்ணி சோக் லைனோட அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவாக சோக் வால்வை ஓப்பன் பண்ணி மட்டு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும். இதன் மூலமாக நம்ம மட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ்கட் மட்டை வெளியே எடுத்து கேஸு, ஆயில் இந்த மாதிரி உள்ள சப்ஸ்டன்ஸை பிரிச்சுட்டு திரும்பியும் அதை மட் சர்க்குலேஷனுக்காக திருப்பி கொண்டு வரலாம். கில் மட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை டென்சரான மட். இந்த மட்டை நம்ம இந்த பேரைட், பெண்டனைட் இந்த மாதிரி மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக டம்ப் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். எத்தனை கேஜி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷன் மட் இன்ஜினியர் கொடுப்பாரு. மேஜராக கிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரில்லர் மெத்தட், ரெண்டாவது வெயிட் அண்ட் வெயிட் மெத்தட். பிஓபி இன்ஸ்டாலேஷன் சர்ஃபேஸ் டேக். இப்போ பிஓபி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கண்டக்டர் கேசிங் ட்ரில் பண்ணும்போது நமக்கு பிஓபி இருக்காது. கண்டக்டர் கேசிங் ட்ரில் பண்ணி முடித்ததுக்கப்புறம், கேசிங் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ள சர்ஃபேஸ் கேசிங் ட்ரில் பண்ணுவோம். சர்ஃபேஸ் கேசிங் ட்ரில் பண்ணும்போதும் நமக்கு மேலே பிஓபி இருக்காது. சர்ஃபேஸ் கேசிங் ட்ரில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வெல்ஹட்டோட பாட்டம் பீஸை தூக்கி வைப்பாங்க. அந்த பீஸுக்கு மேலே தான் நம்ம பிஓபியை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது வெல்ஹட்டோட பாட்டம் பீஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே தான் நம்ம பிஓபி இன்ஸ்டால் பண்ண முடியும். பானட் ஹெல்ப்போட பிஓபி இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிஓபிக்கு உள்ளோடி திரும்ப தேர்டு இன்டர்மீடியட் கேசிங் நம்ம ட்ரில் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கேசிங் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் நம்ம இந்த பிஓபியை ரிமூவ் பண்ணிவிட்டு வெல்ஹட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வெல்ஹட்டுக்கு மேலே பானட் போட்டு பானட்டுக்கு மேலே நம்ம இந்த பிஓபி இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி பிஓபி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சோக் லைன், கில் லைன் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி அக்குமுலேட்டர் யூனிட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ரேம் கரெக்டான சைஸோட பைப் ரேம் நம்ம உள்ள டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒவ்வொரு செக்ஷன் வரும்போதும் ப்ரெஷர் டெஸ்ட் இது வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணணும். பிஓபி மெயின்டெனன்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பிஓபி மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதை டெய்லி, வீக்லி, அதே மாதிரி ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன், அதாவது ப்ரெஷர் டெஸ்ட் எப்பப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டெய்லி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா பிஓபியில் அக்குமுலேட்டர் ப்ரெஷர், அதாவது அக்குமுலேட்டரில் இருக்க நைட்ரஜன் பாட்டிலோட ப்ரெஷர், அதே மாதிரி ஆயில் சம்பில் ஆயில் இருக்கா அப்படிங்கிறத ரெகுலராக செக் பண்ணணும். ஹோசஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத ரெகுலராக செக் பண்ணணும். நியூமேட்டிக் ப்ளஸ் ஹைட்ராலிக் ஹோசஸ். வீக்லி மெயின்டெனன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னாக்கி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் ரேமை. ஏன்னாக்கி கிக் எப்போனாலும் வரலாம். ரேம் கரெக்டாக வேலை செய்தா இல்லையாங்கிறத வீக்லி ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செக் பண்ணணும். அதே மாதிரி ஆனுலர் பிஓபியும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும். ப்ரெஷர் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவோன்னா லோ ப்ரெஷர் டெஸ்ட் அண்ட் ஹை ப்ரெஷர் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. லோ ப்ரெஷர் டெஸ்ட் வந்து 2500 to 5000 PSI. இது வந்து நம்ம ஆனுலர் ப்ரிவெண்டருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஹை ப்ரெஷர் டெஸ்ட் வந்து நமக்கு கிளைண்ட் கொடுத்துருக்க ரேட்டட் ப்ரெஷரை வச்சு நம்ம ஹை ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பெல், வைல்டு கார்ட் பெல் ட்ரில் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாது. அந்த பெல் ட்ரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகிங், இ லைன் லாகிங், ஒயர் லைன் லாகிங், மட் கோரிங் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே
அதில் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெல் ட்ரில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட ஜியாலஜி பீப்புள் டேட்டாவில் நமக்கு ஒரு கிளியர் டேட்டா இருக்கும். எத்தனை ஃபீட்டில் எந்த ஃபார்மேஷன் வருது, எப்போ கிக் வர ஹை சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி. அப்போ அந்தந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி ஹை ப்ரெஷர் எவ்வளவு ஆக்ட் ஆகுது இந்த பெல்லில், எந்தெந்த டைமில் செக் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டா நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஹைட்ராலிக் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது நமக்கு அக்குமுலேட்டர் யூனிட் தான். இதில் நம்ம நைட்ரஜன் பாட்டில்ஸ் இருக்கும், ஹைட்ராலிக் பம்ப்ஸ் இருக்கும், மேனுவல் கண்ட்ரோல் பேனல் இருக்கும், ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல் பேனல்ஸ் இருக்கும், எமர்ஜென்சி பேக்கப் இருக்கும். இதில் நம்ம மினிமம் ஸ்டோர்டு ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நைட்ரஜன் பாட்டில்ஸில். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த ஹோசஸ் ப்ளஸ் ரேம்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அதில் உள்ள ரொட்டீன் மெயின்டெனன்ஸ். பம்ப் ரெகுலராக செக் பண்ணணும். பம்பில் ஆயில் லெவல் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க ஆயில் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதாவது இந்த அக்குமுலேட்டர் சம்புக்குள்ளே இருக்க ஆயில் குவாலிட்டி எப்படி இருக்குது, நைட்ரஜன் பாட்டிலோட ப்ரெஷர் என்ன, அந்த ப்ரெஷர் உண்மையிலே மெயின்டைன் ஆகுதா இல்லை கேஜ் ஸ்டக் ஆகிருக்குதா, அதே மாதிரி ஹோசஸ் எல்லாமே ரெகுலராக செக் பண்ணிட்டே இருக்கணும். ரொட்டேட்டிங் பிஓபி ஆர் பிஓபி. இப்போது இந்த ரொட்டேட்டிங் பிஓபி அப்படிங்கிறது நமக்கு பிஓபிக்கு மேலே ஆனுலர் ப்ரிவென்டர் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ரொட்டேட்டிங் பிஓபி இன்ஸ்டால் பண்ணுறாங்க கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில். அதாவது ஒரு அண்டர் பேலன்ஸ் ட்ரில்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட்டிங் பிஓபி ஆனுலர் ப்ரிவென்டருக்கு பதிலாகவோ இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆனுலர் ப்ரிவென்டருக்கு மேலேயோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னாக்கி இது வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். எப்படி அப்படின்னாக்கி உள்ளே நமக்கு ஒரு பியரிங் ரொட்டேட்டிங் சீல் அசம்பிளி இருக்குது. அதோட ஹெல்ப்பால் நம்மளால் இந்த பிஓபியை ரொட்டேட் பண்ண முடியும். இதனால் நமக்கு கில் லைன் அவுட்புட் வந்து நமக்கு சைடு லோடு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ட்ரில் பைப்பை எப்பவும் சீல் பண்ணியே வச்சுருக்கோம். இதனால் கீழேருந்து வரக்கூடிய மட்டை டைவர்ட் பண்ணி சைடு வேஸ் லோடு அவுட்புட் எடுக்க முடியும் நம்மளால். இதில் இருக்க மெயின் பார்ட்டே அந்த ரொட்டேட்டிங் ரப்பர் சீல் எலிமெண்ட் தான். இந்த ரப்பர் எலிமெண்ட் டேமேஜ் ஆச்சுனாக்கி இந்த பிஓபியோட ஒர்க்கிங் ஸ்டாப் ஆயிரும். உடனே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.